ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஆஸ்திரேலியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆஷஸ் ஸ்குவாட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பர்த்ல. டீம் வந்துருச்சு. டீமை படிச்சிடவா, டிஸ்கஸ் பண்ணலாமா? அதுதானே முறையே டீமை படிச்சிருங்க. டன். இப்போ டீம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனு, டிராவிஸ் ஹெட், மிச்சல் ஸ்டார்க், உஸ்மான் கவாஜா, ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர், ஜாஷ் ஹேசல்வுட், ஜேக் வெதரால்டு அப்புறம் அலெக்ஸ் கேரி ஒரு விக்கெட் கீப்பர், ஸ்காட் போலாண்டு, மார்னஸ் லபுஷான், வியூ வெப்ஸ்டர், பிரெண்டன் டாகெட், கேம் கிரீன், ஷான் அப்பாட், நேத்தன் லயான். இதுல வந்து கமின்ஸ் பார்த்தோன்னே தெரியுது ஒரு மேஜர் மிஸ். மத்ததெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இவ்வளவு நல்ல ஸ்குவாட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கமின்ஸ் ஒரு மிஸ். இப்ப பாருங்க, உங்களுக்கு போலண்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு போலண்ட் இஸ் டூ அன்லக்கி டு பி மிஸ்ஸிங் அவுட் ஆன் தி சீன் ஜஸ்ட் பிகாஸ் தே பிளே த்ரீ ஃபாஸ்ட் bowlers. ஒரு பிரீமியர் ஸ்பின்னர் நேதன் லேன், நோ மேட்டர் வாட் த சர்ஃபேஸ் இஸ், அண்ட் தென் அன் ஆல்ரவுண்டர் விச் வாஸ் மிச் மார்ஷ் வாஸ் பின் ரீப்ளேஸ் பை பியூ வெப்ஸ்டர் நவ். அப்படிங்கும் போது போலண்ட் இஸ் குட் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கும் 35 வயசு ஆச்சு. ஒரு சம ஸ்குவாடு செலக்ட் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா நீங்க சொல்லுங்க. Usman Khawaja is going to open with Marnus Labuschagne, Stephen Smith, Cameron Green, Travis Head, Alex Carey, Hugh Webster, Mitchell Stark, Josh Hazelwood, Nathan Lyon and Scott Boland. வெளியில ஷான் அபட் உட்காந்துருப்பாரு. அந்த பிரெண்டன் டாகெட் எப்படின்னா ஒரு 30 ஓவர்ல 31 ரன் கொடுக்குற ஆளு. அப்படி ஒரே இடத்துல போட்டுனே இருப்பாரு, குயிக்காவும் போடுவாரு. ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் அனதர் கை. இந்த ஜேக் வெதரால்டு வந்து ஒரு சூப்பர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கணக்கே ரொம்ப கிளியர் சார். இப்ப வந்து சாம் கான்ஸ்டாஸ் வந்து ஆல் ஆஃப் சடன் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி எலிவேட் பண்ணாங்க. த அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ். பும்ராவே அடிச்சிட்டாரு. ஆமா. பொம்ராவை லாக் பண்ணிட்டாரு. அது இது உங்களுக்கு மீடியால அப்படி இப்படி போட்டு சின்ன பையன் விட்டு காமிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீன்லயே இல்ல. அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த ஜாக் வெதரால்டுன்றவரு கோடி கோடியார் நடிச்சிட்டு இருக்காரு. வருஷா வருஷம் செப்பல் சீட்ல பேட் எடுத்தாலே அடி 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 அடின்னு அடிச்சுனே இருக்காரு. சோ அவரைத்தான் இவங்க எப்படி யோசிக்கிறாங்க. கவாஜா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான், அங்கேயும் இங்கேயும் தான் இருக்காரு, பழைய மாதிரி இல்ல, அவருக்கும் வயசாயிடுச்சு. லபுஷேன் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் பட் கிளாஸ் இஸ் கிளாஸ். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப கேம் கிரீனை உள்ள கொண்டு வந்ததுனால இப்ப லபுஷேன் இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் his பொசிஷன் வேர் he was comfortable batting at number 3. Yes, the slide only came at number 3, but again, இப்போ it makes a lot of difference in particularly in test cricket when you juggle the order. இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, "ஏன் மொத பால் அவுட் ஆனா நம்பர் 3 அடுத்த பால் போய் தானே ஆனோம்." அந்த மென்டல் ஷிஃப்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல உங்க பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்றதுன்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃபரெண்ட் திங் ஆக்சுவலி. இப்ப கேமரூன் கிரீன் வில் பி ஃபிட் எனஃப் டு போல் ஆர் நாட் இஸ் கோயிங் டு பி த $1 million கொஸ்டின். இப்ப கேமரூன் கிரீன் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கேன் போல் வித் ஸ்டீம் 15 ஓவர்ஸ்னா அந்த பியூ வெப்ஸ்டருக்கு மேல ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த டீமை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ யங்ஸ்டர்ஸ் வாட்ஸோ எவர் இந்த டீம். ஏசலோடு 35, ஸ்டார்க்கு 35, லயன் 35 தாண்டியாச்சு, போலண்டு 35, ஸ்டீவ் ஸ்மித் 35 தாண்டியாச்சு, மார்னஸ் லபுஷன் வயசாச்சு, கவாஜா இஸ் சீனியர் மோஸ்ட் உங்களுக்கு. இப்ப டிராவிஸ் ஹெட்டும் வந்து நாட் அன் யங்ஸ்டர். கேமரூன் கிரீன் மட்டும்தான் இருக்கிறதுலே எங்கன்னா பாத்துக்கோங்க. அலெக்ஸ் கேரிக்கும் வயசாச்சு. அப்படிங்கும்போது the only problem what they will have is in 2 years time, and you're not trying to just slowly get in the youngsters and phase out people. They are going to be under severe stress. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க நார்மலா வந்து உங்களுக்கு ஓடிஐ T20 எல்லாம் ரொட்டேஷன் பாலிசி பண்ற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொட்டேஷன் பாலிசி பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. 3 பேரும் 35 வயசு தாண்டிட்டாங்க, 3 பேரும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் மாறி மாறி போட போறாங்க. அந்த வெப்ஸ்டரும் வந்து யங்ஸ்டர் கிடையாது உங்களுக்கு, நேதன் லைனும் வயசானவர். இப்ப நீங்க வந்து 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஃபாஸ்ட் bowling ரிசோர்சஸ் நீங்க டெவலப்பே பண்ணாம இப்ப டாகட் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா டாகட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்க எப்படி எடுக்கணும்னா, இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 30 வயசு கணக்கு தான். ஓகே, 30ன்றது அவங்க எல்லாம் செம ஃபிட்டு, ஒரு 5 வருஷம் ஆடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஏஜ்லயாவது நீங்க ஒரு பேக்கப் எடுத்துடணும். நீங்க பேக்கப் வெதரால்டன் சின்ன பையன் கிடையாது, ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஷானா பட்டும் சின்ன பையன் கிடையாது, ரிசர்வ்ல இருக்கு. அப்படிங்கும் போது the only problem that might really hurt them in 2 years time, இந்த WTC ல அவங்க they are going to be a force to reckon with.
அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. பட் த ஒன்லி திங் இஸ் த வே ஃபார்வர்ட் டு இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். இப்ப இவங்க செம்ம ஸ்குவாட் செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எனக்கு இந்த நோட்டபிள் ஆப்சன்டின்னு பாத்தீங்கன்னா சாம் கான்ஸ்டான்ஸ் தான். அவர் ஒரு யங்ஸ்டர் அண்ட் he showed that he has got the guts to play a player of Bumrah's class in tough conditions and got the better out of Bumrah அப்படிங்கும் போது I honestly myself would have picked Sam Constance even though it is not going to be in the playing 11. I would have had him in the reserve ahead of Weatherald. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. rather than bringing someone who is more than 30. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை தவிர வேற யாராவது நோட்டபிள் ஆப்சன்டிஸ் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளேயர், 2 3 பிளேயர் நீங்க நினைக்கிறீங்களா? சாம் கன்சாஸ் நானும் ஐ வில் கோ வித் தட். பட் இங்க அவங்க ஆஸ்திரேலியா மீடியா 2 3 இது நான் பார்த்தேன் மீடியா ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து வெதராலுக்கு டெபியூ கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்களே. வெதரால்டுக்கு டெபியூ கொடுக்கணும்னா உங்களுக்கு லபுஷன் ஆட முடியாது. பாட்டம் லைன் பாட்டம் லைன் வெப்ஸ். ஏன்னா கிரீன் வந்து போலிங் போடுவாரான்றது தெரியாது. கிரீன் இஸ் கோயிங் டு பிளே அஸ் ஐபிஎல் ஆக்ஷன் வருதுன்னா போடுவாரு மேபி. இல்ல இப்ப உங்களுக்கு ஐபிஎல் அந்த டைத்துல he will be fit enough to bowlன்னு ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியாச்சு. ஐபிஎல் இஸ் கோயிங் டு பிளே as an ஆல் ரவுண்டர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சீரீஸ்ல உங்களுக்கு வந்துட்டு அதைத்தான் நான் சொல்றேனே. இப்ப கிரீன் இந்த சீரீஸ்ல ஃபிட் enough to bowl 30 overs a dayன்னா வெப்ஸ்டரை உட்காந்து வச்சுட்டு வெதரால்ட கொடுத்துடும். பியூட்டிஃபுல்லா ஆயிடும் டீம். கவாஜாவையும் வெதரால்டையும் ஓபன் பண்ண விட்டுட்டு 1 டவுன் லபுஷேன் இறக்கிட்டு 2 டவுன் ஸ்டீவ் ஸ்மித், 3 டவுன் கிரீன், 4 டவுன் நெட், 5 டவுன் கேரின்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் டீம் உங்களுக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. So that is what ideally should be the thing, but the problem lies is there is no answer on whether Green is fit as an all-rounder to bowl with that team. So நீங்க அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அவர் சரியா போட முடியல அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க. 3 பேரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மோர் தென் 35 லான்ச் ஸ்பெல்ஸ் போட முடியாது. லயனை ஒரு இருக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கிலாந்து நீங்க அவன் அவன் எந்த கவலையே படுறது கிடையாது. அவன் இப்ப 3 ஓடிஐ ஆடி இருக்காங்க நியூசிலாண்டோட. 3 ஓடிஐல நான் ட்வீட் போட்டேன். முதல் ஓடியில 35 ஓவர்ல ஆல் அவுட், 2வது ஓடியில 35 ஓவர்ல ஆல் அவுட், 3வது ஓடிய 39 ஓவர்ல ஆல் அவுட்னு ஒரு வியூவர் வந்து படிச்சோன்னே பகீர்னு சிரிச்சிட்டேன். இது ஏன் சார் குறையா சொல்றீங்க? இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இல்ல சார், 33 35 39 இது எது சார் குறையா சொல்றீங்கன்னாரு. பக்குன்னு சிரிச்சிட்டேன் நானு. அவங்க வந்து எனக்கு ஒண்ணுமே சோ அவங்க என்ன பண்ண போறாங்க, வந்து விளாசத்தான் போறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ரிஸ்க் எடுத்து வெப்ஸ்டர் மாதிரி ஒரு ஆள் இல்ல, கிரீன் இஸ் கோயிங் டு பி ஒரு 4th சீமர், லயன் அடி வாங்கிட்டாரு அப்படின்னா மாட்டிப்பாங்க இவங்க. தொடர்ந்து இவங்க போட்டு ஏஜும் ஒரு ஃபேக்டரு. இப்ப புடிங்கிச்சுன்னா ஒன் ஆஃப் த பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சீரியஸா போயிடும் உங்களுக்கு அப்படின்றதுனால இப்ப வெதரால்டு ஆடணும் அப்படின்னு நீங்க உங்களோட இதுல நீங்க சொல்றீங்க மீடியாவை படிச்சு இட் ஹாஸ் டு பி இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் லபுஷேன். அத பண்ண போறாங்களா தெரியாது. இல்ல வா பாத்து கிரீன் வெப்சைட்ல ஒருத்தர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரீன் சார், கிரீன் வந்துட்டு உங்களுக்கு பேட்ஸ்மேனா ஆட போறாரு. இப்ப உங்களுக்கு இந்தியா சீரிஸ்லயே கிரீன் வெப்ஸ்டர் அப்படின்னா வெப்ஸ்டரும் ஆடி ஆகணும் 5th பவுலரா. அப்படி இல்லாட்டி பவுலிங் போட்டா வேணா வெப்ஸ்டர் உட்கார வச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிரீன் பவுலிங் போட்டா ஷூரா வெப்ஸ்டர் உட்காந்துருவாரு உங்களுக்கு. ஆனா இந்தியா சீரிஸ்லயே பாருங்க, கிரீனும் ஆடினாரு வெப்ஸ்டரும் ஆடினாரு. இப்ப கிரீன் வந்து பவுலிங் போட ஆரம்பிச்சுட்டாருன்னா கண்டிப்பா அவங்க அதான் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு செக்கும் இருக்கு உங்களுக்கு. அவங்க அந்த எமோஷன் இதெல்லாம் ஆஸ்திரேலியா பார்க்கவே மாட்டாங்க. இஃப் தே ஃபீல் தட் கவாஜா கொஞ்சம் அப்படி இப்படின்னா கவாஜாவே உட்காந்து வச்சுட்டு வெதரால்ல ஆடிடுவாங்க. யூ நெவர் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் போது இனிஷியலா நான் வந்து இப்படிதான் எதிர்பார்க்கிறேன். வித் கிரீன்ஸ் bowling எபிலிட்டி ஸ்டில் அண்டர் கொஸ்டினுங்கும் போது இதுதான் பிளேயிங் 11 இருக்கும்னு நினைக்கிறேன். வெதரால்டு நீங்க சொல்ற மாதிரி வந்தா இட் ஹாஸ் டு பி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மார்னஸ் லபுஷேன்றது தான் என்னோட காலு. ஐ மைட் பி ராங். பாப்பா எப்படி போறாங்கன்னு. இதுல வந்து மேட் ரென்ஷாக்கும் வெதரால்டுக்கு தான் பயங்கரமான போட்டி இருந்துச்சு அப்படின்னு ஜார்ஜ் பெய்லி பேட்டி கொடுத்திருக்காரு. ஹி ஜஸ்ட் எட்ஜ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? ரென்ஷா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது தான் எங்களுக்கு அகேன்ஸ்டா தான் டெபு பண்ணாரு. ஒரு கிராம் ஸ்மித்தை பாக்குற மாதிரியே இருந்தது. அவரோட மேனரிசமா இருக்கட்டும், அவர் ஆடுற பிக்ஸா இருக்கட்டும், அவரோட செட்டப் பொசிஷனா இருக்கட்டும், நாட் சிமிலர் டு கிராம் ஸ்மித். பாடி லாங்குவேஜ் அது இது ரன் அடிக்கிற ஸ்டைல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சுது. நவ் ஹஸ் பிகம் மோர் மெச்சூர்டு. அதுக்கப்புறம் இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. அப்படிங்கும் போது அவங்க அந்த மாதிரிதான் அவங்க யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது தொடர்ந்து நீங்க ரன்னே அடிக்கலன்னாலும் உங்களுக்கு டீம்ல இடம் இருக்குன்னா அது ஒரே பிளேயர் பாபர் ஆசாம் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது உலகத்திலேயே.
அதுக்கும் நான் தான் சொன்னேனே, அதுக்கும் வந்து ட்வீட் போடுவான். டுடேஸ் பாபர் அசாம் ஸ்கோர் இஸ் ஹவு மச் ஆஃப் பேட்டரி பவர் ரிமைனிங் இன் யுவர் மொபைல் இன்னும் போடுற ஆள்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் எப்படின்னா இப்போ இப்ப 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 இன்னொருத்தன் ட்வீட் போடுறான், தேங்க்யூ ஃபைசலாபாத் ஹவுஸ்ஃபுல் 17,834, பாபர் அசாம் இஸ் ரியல் கிளவுட் புல்லர் அப்படின்னு. அஹ், நீ வந்து 270 அடிச்சு அந்த கஷ்டமான பிச்சில் 40 ஓவர்ல பலர் கண்ணத்திலே அரைஞ்சு அமிச்சிட்டான் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப திருப்பி அந்த மேட்ச் முடிஞ்சோடனே இன்னொருத்தன் ட்வீட் போடுறான், டு யூ திங்க் பாபர் அசாம் வில் கெட் 100 இந்த தேர்ட் ஓடிஐன்னு. அதனால அவரை தவிர வேற யாருமே சர்டன்டி கிடையாது உலகத்துல. சோ உங்களுக்கு கவாஜா வந்து இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் அடிக்கல, அவரை ரீப்ளேஸ் வெதரால்டு பண்ணிட்டாரு, இல்லைன்னா வெளியில உட்கார்ற மார்லாஸ் லபுஷன், பிகாஸ் யூ சே தட் வெதரால் மைட் பிளே, உள்ள வந்துட்டார்னா திஸ் மைட் பி த லாஸ்ட் சீரீஸ் ஃபார் கவாஜா. Was sheerly because he has not been the same when it comes to performance in the last 2-3 seasons. அதனால அவருக்கும் வந்துட்டு ஹேங்கிங் ஆன் த தின் த்ரெட் கவாஜா. மத்தபடி இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா அச்சு எரிஞ்சிருவாங்க, இங்கிலாந்துக்கு சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. I don't think that it is going to be a one-sided series in favor of Australia தான் நினைக்கிறேன். Still, I'll put my money on Australia. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. The only reason is இன்னும் இங்கிலாந்து வந்துட்டு அந்த ஒரு இன்னும் ஃபார்முலாக்கே இங்கிலாந்து வரல. ஆஸ்திரேலியா வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆகலையா? இல்ல அது ஏன் நான் வந்து இதை சொல்றேன்னா, இங்கிலாந்து டீம் அவ்வளவு மோசமா இல்ல, விட்டுக்கிட்ட எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஆர்ச்சரும் உட்டுன்றது உங்களுக்கு கொஞ்சம் சூப்பர் பவர். இந்த பென் ஸ்டோக்ஸ் வர ஃபிட் ஆயிட்டாருன்னா அவரு ஒரு 20 ஓவர் ஃபுல் டீம்ல போடுவாரு. பேட்டிங் லைனப் இட் டசன்ட் லுக் பேட். இதனால மேட்ச் வின்னர்ஸ் தேர். ஹாரி ப்ரூக் இஸ் a மேட்ச் வின்னர், பென் டக்கட் இஸ் a மேட்ச் வின்னர். அவங்களோட இப்ரோச் எதுவுமே இல்லாம அவங்க கிரிக்கெட் ஆடுறதுனாலதான் ஐ ஃபீல் தட் ஐம் புட்டிங் மை மணி ஆன் ஆஸ்திரேலியா. இப்ப ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஆடுது பேட்டிங் லைன். அப்ப போலர்ஸ் நீங்க குறைய சொல்ல முடியாது. ஸ்டார் கேசல்வுட் போல் அண்ட் லைன்னா இட் இஸ் டாப் கிளாஸ். உஸ்மான் கவாஜா ஃபார்ம்ல இல்ல, மார்னாஸ் லபுஷேன் ஆடினார்னா அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல, பயந்தான் ஆடுவாரு. அவர் ஆடலன்னா வெதரால்டு எப்படி ஆட போறான்னு தெரியாது. ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நங்கூரம். கேமரூன் கிரீன் இஸ் a வெரி குட் பிளேயர் பட் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டெஸ்ட் அரேனா. டிராவிஸ் ஹெட்டுக்கு இப்ப ரன்னே அடிக்கல டிராவிஸ் ஹெட். தட் இஸ் த பாட்டம் லைன். அந்த கேரி வந்து எப்படியோ ஒரு 40 ரன் அடிப்பாரு. வெப்ஸ்டர்லாம் வந்து ஒரு 2-in-1 கிரிக்கெட்டர். ரொம்ப சுமாரான பேட்டிங் லைனப் இது. இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஆன் ஸ்டீவ் ஸ்மித் ஏர்லியான் அண்ட் ஏன் அலெக்ஸ் மிச்ச மார்க்ஸ் எடுத்திருக்கலாம்ல, இவ்வளவு சொல்றாங்கல்ல அவங்க. மிச்ச மார்ச் போலிங் போட மாட்டேன்றாரு சார். நீங்க அதுதானே ப்ராப்ளம். இப்ப கேமரூன் கிரீன் போலிங் போட்டா வெப்ஸ்டர் பதிலா நீங்க மிச்ச மார்ச் எடுக்கலாம். இப்ப மிச் மார்ச் போலிங்கே போடலையே, கையே சுத்தர மாட்டேன்டாரு, பியூர் பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. அவர் 2 ஃபார்மேட்லயும் ஓபன் பண்றாரு பேட்டிங் வேற. பேட்டிங் வீக்கா இருக்குன்றீங்களே, பியூர் பேட்டர் மிச் மார்ச் ஸ்டில் பெட்டர் இல்லையா? கரெக்ட். இப்ப நான் உங்களை இந்த பேட்டிங்ல என்னப்ப நான் படிச்சுட்டேன். இது இம்போசிங்கா உங்களுக்கு தெரியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இல்ல, வந்து அதனாலதான் கேக்குறேன், இதுல மிச் மார்ச் இருந்தா இன்னும் பெட்டர் தான் அப்படின்னு. அவர் ஏதோ 8 பியர்ஸ் டவுன் ஏதோ பேட்டி கொடுத்தாரு. ஜார்ஜ் பெய்லி அதை ஓட்டி விட்டாரு. அப்படிலாம் நல்ல வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்த்ல வந்து ஒரு செஷன் முடிஞ்சோடனே 6 பியர்ஸ் டவுன்லாம் இருப்பேன்னு ஏதோ பேட்டி கொடுத்திருந்தாரு. கரெக்ட் சார். இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இப்ப யாரோ ஒருத்தர் மைக்கேல் வானோ யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாங்க, it is a dead certainty Mitch Marsh has to play test matches and he has to open the batting in. I don't know whether it's a bad idea at all opening the batting with Mitch Marsh. அவங்க அதை பண்ணிருக்கணும். அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கன்சிடரேஷனா அவர் எடுத்திருக்கணும். நீங்க கீழே எடுத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்தீங்கன்னா இட் ஆல் த கன்ஃபியூஷன் இஸ் கம்மிங் வித் கேமரூன் கிரீன்ஸ் போலிங் சார். அவர் போலிங் போட்டாதான் இந்த காம்பினேஷன் இது பண்ண முடியும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நான் வந்து 12 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவோட இருந்த போது நான் பார்த்த ஆஸ்திரேலியன் டீம் ஷேன் வாட்சன், டேவிட் வார்னர், மைக்கேல் கிளார்க், ரிக்கி பாண்டிங், மைக்கேல் லஸ்ஸி, பிராட் ஹேடின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து பயமா இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித்தை விட்டேன். ஸ்டீவ் ஸ்மித் கடைசி இதுல நாங்க ஆடின ஆஸ்திரேலியா பேட்டிங்ல பார்க்கும்போது இம்போசிங்கா தான் இருந்தது. இந்த பேட்டிங்ல எனக்கு இம்போசிங்கா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஐ பெக் டு டிஃபர். சுமாரான ஆஸ்திரேலியா டீம் தான் bowling வச்சு ஓட்டுறாங்க. இட் வில் நாட் பி வேர் பீப்புள் திங்க் there is going to be a 5-0 5-0 ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. பட் ஐ ஃபீல் ஆஸ்திரேலியா might scrape through and win the series. It is going to be a closely contested series but will go in favor of Australia நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சா வந்து நம்ம இது பண்ணுவோம் கண்டிஷன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பீடாக அடி செஞ்சிருவாங்க ஆஸ்திரேலியன்றீங்களா? இல்ல, அதான் பிளஸ் ஹோம் கண்டிஷன்ஸும் இருக்கு. அதனால டஃப் மூமெண்ட்ஸ் தே பிளே பெட்டர், தே ஆல்வேஸ் பிளேட் பெட்டர். அதனால பாப்போம், க்ளோஸா தான் இருக்கும் சீரிஸ். எப்படியும் ஒயிட் வாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 3-2 இல்ல அப்படிதான் ஜெயிப்பாங்க. இல்ல ஒரு டிரா ஆச்சுன்னா
3-1 இல்லை அப்படிதான் போகும். பட் அந்த அப்படியே 3-1 கூட க்ளோஸாக தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பிராக். இப்போ அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. அந்த டீம் வந்துச்சுன்னா அதையும் பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இங்கிலாண்டை பத்தியும் வருவோம். இங்கிலாந்து டீம் எப்படி இருக்கு அப்படின்னு இது பண்ணுவோம். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஷஸ் போது இன்டென்சிட்டி எப்பவுமே நீங்க கரெக்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. இந்தியா பாகிஸ்தான் எவ்வளவு சூடோ அதே மாதிரிதான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கும் போது நோ டீம். நீங்க தான் இந்தியா பாகிஸ்தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே என்ன ரைவல்ரின்னு. மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரின்னு தான் சொல்லக்கூடாது. ரைவல்ரின்றது ஒரு கிளாஸ். இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி அதோட எடுத்துக்கணும். மதர் ஆஃப் ஆல் கிளாஸ் எவனா சொன்னீங்கன்னா இப்ப எப்படின்னா இப்ப அது உண்மையா என்னன்னா எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ட்வீட் போடுறாங்க. அது இதுல சோசியல் மீடியா எல்லாம் வருது. அதாவது இந்த மாதிரி ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க இந்தியா உமன் வந்துட்டு ஆஸ்திரேலியாவையும் இங்கிலாண்டையும். பாகிஸ்தான் மட்டும் ஃபைனல் வந்தது. கான்டாக்ட் would have been வெரி டைட்னு. நீங்க எல்லாம் மனசாட்சின்றது ஒண்ணு உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அந்த மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களா இல்ல அடகு வச்சுட்டு பேசுறீங்களான்றது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்டா டேய் என்ன லெவல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க இவங்க. நீ 80க்கும் 30க்கும் பங்களாதேஷ் கிட்ட போய் தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் டஃப்பா இருந்திருக்கும். வி ஆர் அயன் லேடிஸ். நியாயம் வேணாமா? வி ரெஸ்பெக்ட் த டீம். அதுல எதுவும் சந்தேகம் இல்லை. அவங்க ஃபைட் பண்ணாங்க. 2 மேட்ச் க்ளோஸா போச்சு இல்லைன்னு சொல்ல. அப்படி சொல்லானே இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்றதுனால அவனை வச்சு கண்டெஸ்ட் பண்றன்றது நியாயமா? அந்த மாதிரி கண்டெஸ்டா இது இருக்காது. எனக்கு என்னமோ தோணுது இட் இஸ் கோயிங் டு பி a tough series. ஆஸ்திரேலியா will scrape throughன்றதா நான் சொல்றேன். will come back and do an analysis on England squad based on how they are going to take on their arch rivals, whether they are going to put up a fight with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.